வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய குல்காம் அப்படிங்கிற பகுதியில் தீவிரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. இந்த தாக்குதலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தி கிடச்சிருக்கு. சத்தீஸ்கரிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலாளர்கள். செங்கசூளை இருக்குல்ல, அதில் நைட்டோட நைட்டாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதில் 2 தொழிலாளர்கள் பாவம் இறந்து போயிட்டாங்க. இப்போது சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு இறந்து போனவங்களுடைய ஃபேமிலிக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் அரசாங்கமும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காங்க. துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அவர்கள் பாதுகாப்பு அமைப்புகளோட இப்போ ஆலோசனை நடத்திட்டு வராரு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நியூஸ் தமிழ் 24x7 சேனல் நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தொகை தமிழக பாஜகக்குள்ளே வந்திருக்கு. அந்த தேர்தல் நிதியில் முறைகேடு நடந்திருக்கு. டெல்லி மேலிடம் அது சம்பந்தமாக தமிழக பாஜகவுடைய முக்கிய புள்ளிகளை டெல்லிக்கு கூப்பிட்டு கணக்கு கேட்டிருக்காங்க. அதில் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த 2 எழுத்து பெயர் கொண்ட முக்கிய தலைவர் மட்டும் டெல்லிக்கு போகலை, சாக்கு போக்கு சொல்கிறாரு. உடனே பியூஷ் கோயல் அவரை தொடர்பு கொண்டு மிரட்டியிருக்காரு. ஒழுங்கா இந்த தேர்தல் நிதிக்கு உங்களுடைய கணக்கை கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லை ஆக்ஷன் எடுக்கவா அப்படின்னு பியூஷ் கோயல் மிரட்டியதாக நியூஸ் தமிழ் 24x7 சேனல் நேற்று ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. இப்போது நியூஸ் தமிழ் 24x7 சேனலை தொடர்ந்து நக்கீரனும் இது மாதிரியான ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நக்கீரன் எப்போதுமே ஆன்டி பிஜேபி, சும்மாவே பிஜேபி அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறது தான் நக்கீரனுடைய வேலை. அதனால் நக்கீரனுடைய ரிப்போர்ட்டை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் தமிழக பாஜகக்குள்ளே நடந்த தேர்தல் நிதி இஷ்யூ இப்போ ஒவ்வொருத்தங்களாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நக்கீரனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? டெல்லி கொடுத்த 400 கோடி தேர்தல் நிதி, ஆட்டையை போட்ட நிர்வாகிகள், அமித்ஷாவிற்கே விபூதி அளித்த டிஎன்பிஜேபி அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. நக்கீரனுடைய இந்த ரிப்போர்ட்டை சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. அவங்க எப்போதுமே ஆன்டி பிஜேபி தான். ஆனால் இப்போ இந்த இஷ்யூ பரவலாக பல மீடியாக்களால் பேசப்பட்டு வருது. அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு என்ன பதிலடி கொடுக்குறாங்க? கல்யாண்ராமன் கடந்த 3 நாட்களில் 45லேருந்து 50 பதிவுகள் போட்டிருக்காரு ட்விட்டரில். அந்த 45ல் வெறும் 5 மட்டும்தான் மோடிக்கு ஆதரவாக வேறு பதிவு போட்டிருக்கிறது. மீதி 40 பதிவு ஆன்டி அண்ணாமலை பதிவு தான், அண்ணாமலைக்கு எதிரான பதிவு தான். அண்ணாமலை அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு இப்படி வன்மத்தை கக்கக்கூடிய பதிவு. அண்ணாமலையை குறை சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தூய்மையானவங்க அப்படிங்கிறத நிரூபிங்க. பல மீடியாக்கள் தேர்தல் நிதியை ஆட்டையை போட்டுட்டாங்க தமிழக பாஜக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்கள் தரப்பில் தப்பு இல்லைன்னா இப்படி செய்தி வெளியிடக்கூடிய மீடியாக்கள் மீது நடவடிக்கை எடுங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுங்க. மீடியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறது உண்மை தானே அர்த்தம் அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு செக் வைக்கிறாங்க கல்யாண்ராமன் போன்ற தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு டிஎம்கே ஆட்சியில் தொடங்கப்பட்டுச்சு. அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுடைய ஹெட்டாக அயன் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தரை திமுக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த அயன் கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா தீவிரமான திமுக விசுவாசி, திமுக சப்போர்ட்டர். அவருக்கு கவர்மெண்ட் போஸ்டா? அவர் செய்யக்கூடிய ஃபேக்ட் செக் யூனிட்டு, அவர் நடத்தக்கூடிய யூனிட்டு பிறகு எப்படி நடுநிலையாக இருக்கும்? திமுகவுக்கு ஃபேவரான விஷயங்களை மட்டும்தானே அவர் சொல்லுவார் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு. ஆட்சி மாறின உடனேயே அயன் கார்த்திகேயன் அந்த பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணிட்டார். இப்போது டிவிகே கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிற அதனுடைய பேரை மாற்றிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டெஸ்க் ஐஐடி அப்படின்னு நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இன்டெகிரிட்டி டெஸ்குடைய ஹெட்டாக ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப்புடைய பிரசிடெண்ட்டாக இருந்த குரு தலைவா அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட்டு. டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே சப்போர்ட்டரை நியமித்தாங்க. டிவிகே ஆட்சியில் விஜயுடைய ஃபேன்ஸ் கிளப்புடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவரை நியமிச்சிருக்காங்க. இப்படி தான் டிஎம்கே ஆட்சியில் தமிழக பாடநூல் கழக தலைவராக திமுக காரர் லியோனி நியமிக்கப்பட்டார். இப்போ டிவிகே ஆட்சியில் அந்த போஸ்ட்டுக்கு லயோலா மணி டிவிகே காரர். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலையே அப்படிங்கிற ஒரு டிபேட் நடக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.